நண்பர்களே, ரொம்ப வருஷம் கழிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இனியாச்சும் ரெகுலரா இருந்தேன். அதுக்குள்ள ஒரு வாரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இனியாச்சும் ரெகுலரா வீடியோ உடனே போடுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா, எல்லாருக்கும் ஒரு சில விஷயம் பார்த்த உடனே அப்படியே சுருன்னு கோவம் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி எனக்கு என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேகேவோட வீடியோல இந்த டாபிக் பார்த்தேன். அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஹைவேல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 லேன் இருக்கும். நம்ம பாட்டுக்கு லெஃப்ட் லேன்ல வண்டியில ஓரமா 2 வீலர்ல போயிட்டு இருப்போம். திடீர்னு பின்னாடி ஒரு ஹார்ன் அடிப்பான். யாருன்னா இந்த காருக்காரங்க. நான் செவனேன்னு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி லெஃப்ட் லேன்ல ஓரமா போயிட்டு இருப்பேன். அப்போ ஹார்ன் அடிச்சு உயிரை வாங்குவானுங்க. ஏன்னா அதை விட்டா நான் எங்க ரோடு ஓரத்துல போய் விழுட்டா அதுக்கு மேல போனா மண்ணுதான் இருக்காங்க. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், வேணும்னு இன்னும் ஸ்லோவா போவேன். நானும் போயிட்டு தான் இருக்கேன். வண்டி போனா நான் போறேன்டா, 100ல போறேன்டா. என் வண்டி 50 தானே போகுது மேட்ல. இதே மாதிரி ஹார்ன் அடிச்சுனே இருந்தீங்கன்னா நான் இன்னும் ஸ்லோவா போவேன். நீ அடி ஹார்ன் அடி, நம்ம இவனை ஹார்ன் அடிச்சு கடுப்பேற்றலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த காருக்காரனுங்க ஃபுல்லா கண்ணாடி ஏத்திடுறானுங்க. நம்ம அடிக்கிற ஹார்ன் அவனுக்கு பாட்டுக்கு பிரேக் மாதிரி அடிச்சுட்டு போவோம் ஒரு பக்கம். பாவங்க, நாங்கள் வண்டியில போறவங்க வெயிலையும் மழையிலையும். வெயில் அடிச்சா நான் சீனாக்கார மாதிரி கண்ணை இப்படி முடிக்குவேன். எனக்கு கண்ணே தெரியாதுங்க. பாவங்க, நான் எதுக்குங்க ஹார்ன் அடிக்கிறீங்க? அடுத்த விஷயம் என்னன்னா, நான் எப்பயாவது தான் வெளியே சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அடிக்கலாம் சாப்பிட மாட்டேன். அதனால பிரியாணி இல்லை பரோட்டா 2 தான் ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த பிரியாணி அப்படியே எடுத்துட்டு வருவோம். அப்படியே சுட எடுத்துட்டு டேபிள்ல வைப்பான். எடுத்து சாப்பிடலான்ட்டு இப்போ சாப்பாடு அப்படியே எடுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்துட்டு, மச்சான் ஸ்னாப்டா, நான் பசியில இருக்கேன்டா விட்டுருங்கடானா விடவே மாட்டானுங்க. மச்சான் ஸ்னாப்டா அப்படியே அவனுங்களா. சரி மனுங்க, அப்படி ஸ்னாப் எடுத்து என்னதான்டா பண்றீங்க அப்படின்னு ஒருத்தங்கிட்ட நான் கேட்டேன். அவன் என்ன சொல்றான்னா, டேய் நம்ம 4 பேரை வெறுப்பேத்தணும்டா அப்படின்னு சொல்றான். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நான் யாரை சொல்றேன்ட்டு அவன் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா உனக்கு தெரியும். உனக்கு தான்டா இந்த அடி. அதனால ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நல்லா போட்டோ எடுக்கிறது செகண்டரி தான். பாவம் என்ன மாதிரி புரியுதுல்ல. அடுத்து என்னன்னா, ஜிம்முக்கெல்லாம் எதுக்கு போவோம்? ஒர்க் அவுட் பண்ண போவோம், இல்ல போவோம். ஓகே, போயிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணா பரவாயில்ல. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு மிஷினை பிடிச்சிருவானுங்க. 1/2 மணி நேரத்துக்கு கதை பேசுறாங்க. நான் போய் நிக்கணும் பக்கத்துல. நான் வேற இன்ட்ரோவர்ட் ப்ரோ, எழுங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல கூட எனக்கு சரி அவனை ஹர்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைப்பேன். அவனுங்க பக்கத்துலேயே தான் நான் நிற்பேன். இப்படி திரும்பினா நான் தெரிஞ்சிருவேன் அவனுங்களுக்கு. அவன் என்ன பண்ணுவாங்க, இப்படி திரும்ப கூட மாட்டாங்க. இப்படியே பார்த்துட்டு அப்படியே கதை பேசிட்டு இருப்பேன். அங்கே உட்காந்து ஒர்க் அவுட் பற்றி ஏதாவது பேசுவானுங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை, மிஷினை பிடிச்சிடுறது. பிக் பாஸ்ல என்ன ஆச்சு? என்ன ரங்கா நானே இன்னைக்கு தானே ஜிம் போகிறேன், இப்பெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. நானே ஃபீஸ் கட்டிட்டு போகாமல் இருக்கேன்டா. அடுத்த விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் திடீர்னு ஒரு நாள் தோணும், முட்டை பப்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு. முட்டை சாப்பிடணுன்ட்டு என்னைக்கா ஒரு நாள் அப்படி தோணும். சரி, கடைக்கு போய் ஆனா ஒரு முட்டை எடுத்துட்டு வருவோம். அப்படியே சுட வெட்டி கொடுப்பான். சரி, ஆசையா வாங்கி பார்த்தா அதுல அந்த வெளியே இருக்க அந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும்தான் இருக்கும். மசாலா இவ்வளவுதான் இருக்கும். கடுப்பாகுமா? அவ்வளவுதான். அது எப்படி சொல்றது, ஒரே ஏமாற்றமா இருக்கு நண்பர்களே. அந்த முட்டை பப்ஸ் எடுத்து சாப்பிடும் போது அப்படியே அந்த மசாலாவும் அந்த வெளியே இருக்க அந்த லேயரும் சேர்ந்து முட்டையோட சேர்ந்து ஒரு டேஸ்டா இருக்கும்னு நினைச்சு வாங்கினோம். அது வெறும் மாவு மாதிரிதான் இருக்கும், மசாலாவே இருக்காது. எவ்வளவு ஆயிரப்போகுது இவ்வளவு மசாலா எல்லாம் கேட்கல. இவ்வளவு வைக்கிறியா? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முட்டை தான் பாதி வைக்கிறேன். மசாலா கொஞ்சம் சேர்த்து வச்சா எங்களை ஏமாத்த வேண்டியதா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு முட்டை புதுசு கூட போட. அடுத்து பைக்ல நம்ம போயிட்டே இருப்போம். நமக்கு முன்னாடி ஒரு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். திடீர்னு திரும்பி அப்படி துப்பிடுவான். அவன் அப்படி காத்துல பின்னாடி தண்டா நான் வரேன். துப்புறதே தப்புடா பப்ளிக்ல, வேற வழி இல்ல. துப்பியே ஆகணும்னா கொஞ்சம் ஓரமா போய் துப்பு, இல்ல பின்னாடி வரானான்னு பார்த்துட்டு துப்பு. அப்படியே அது நினைச்சாலே அது நான் அதுல இருந்து இப்படி எஸ்கேப் ஆகி வளைஞ்சிருவேன். ஆனாலும் ஒரு சில மைக்ரோ டிராப்ஸ் நோ வேர்ட்ஸ் crying is only coming. அது உங்களுக்கு நடந்திருந்தா தெரியும்.
இப்படி திரும்புறதுக்குள்ள காணாம போயிடுவான். அவன்லாம் எங்க போறானே தெரியாது, அப்படியே வேனிஷ் ஆயிடுவான். இன்னொரு விஷயம் இருக்கு, பைக்லயே நம்ம வந்து ரோட்ல வந்து போயிட்டு இருப்போம், எதிரில் வருவான் ஒருத்தன் வண்டியில், அப்படியே ஒரு சூரியனே எடுத்து கட்டிட்டு வந்த மாதிரி ஹெட்லைட்டை போட்டுன்னு வருவான். அவன் தூரமா எங்கேயோ வருவான், எனக்கு இங்க இருந்தே கண்ணு வந்து குருடாது. அந்த லைட்ல வந்து கண்ணு கூசுனா பரவாயில்ல, கண்ணே தெரியாது, அப்படியே பிளாங்க். ஹெட்லைட் போடுறா யாரா வேணான்னா சூரியனை எடுத்து கட்டிக்கிட வண்டியில. ஒரு லாரிக்கார் அப்படி வந்தா கூட பரவாயில்ல, ஹீரோ ஹோண்டால வருவான், 2 பக்கம் வந்து அந்த கம்பியில லைட்டை கட்டின்னு அப்படியே ஹை பீம் வச்சுட்டு அவர் வந்து இந்த ஒளிக்கிறாரு, அப்படியே இந்த ஊருக்கே ஒளி கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்தாலே அப்படியே நான் வந்து சரி அவனுக்கு ஆப்போசிட்டா நம்மளும் அவன் கண்ணை குருடாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐபீம் போடுவேன். அது அது போறது ஒன்றும் போடாத ஒன்று. அவன் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். என் கண்ணை குருடாக்கி விட்டு அவன் ஜாலியாக கிளம்பிடுவான், அப்படியே லடாக் போயிடுவான். அடுத்த விஷயம் என்னன்னா, ஜாலியா இருக்க நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம மற்றவங்களும் அவங்கள பேச்சு கொடுக்க நம்ம பாட்டுக்கு செம்மையாக இருப்போம். வருவானுங்க நம்ம கிட்ட, நான் மச்சான் ஜாலியா இருக்க அப்படின்னு உனக்கு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, சும்மாதான் இருப்பேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறாங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவனை பார்த்தாலும் அதான் கேட்கலாம், என்ன ப்ரோ ஜாலியா இருக்கீங்க. தூக்கமே வர மாட்டேங்குது, யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. நம்ம வந்து டிராஃபிக்ல இருப்போம், சிக்னல் போட்டிருக்கோம், இல்லை வந்து நம்ம முன்னாடி வந்து ரோடே பிளாக் ஆயிருக்கும், போறதுக்கும் வழி இருக்காது. அப்போ ஒருத்தன் வருவான், எங்க இருந்து வருவானே தெரியல, பேம் பேம்னு ஆர்ன் அடிப்பான். டிராஃபிக்கா இருக்குன்னு தெரியுது, இல்லை சிக்னல்ல இருக்குன்னு தெரியுது, வழியே இல்லைன்னு தெரியுது, எதுக்குடா ஆர்ன் அடிக்கிற. அவனுக்கு எப்படின்னா, அவன் ஆர்ன் அடிச்ச அடுத்த செகண்ட் வழி அப்படியே ரோடு அப்படியே காலியாடணும் அவனுக்கு. அப்படியே இவனுங்கெல்லாம் பறந்துட்டு வழி விட்டுருவாங்க. நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, ஃபேஸ் பண்ணி இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. தேவைப்படுறப்போ ஆர்ன் அடிச்சா போதும், சும்மா இருக்கேன்னு அடிச்சுட்டு இருந்தா சிக்னல் அடிக்கிற ஆர்ன் அங்கே வந்து 20-30 செகண்ட் போட்டிருக்கோம். சார் வந்து நிற்கவே மாட்டார், பரப்பார் அப்படி. இப்ப நான் அடுத்து சொல்ல போற விஷயம் கண்டிப்பா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது வந்து அவசரமா கண்டிப்பா வரும். சரி, பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது போடுவான், நிறுத்தின உடனே 5 ரூபாயோ 10 ரூபாயோ பப்ளிக் டாய்லெட்ல கொடுத்துட்டு போவோம். போயிட்டு உட்காந்தா டோர்ல வந்து டாப்பால் இருக்காது. இப்ப நான் வந்து எப்படிதான் நான் என்னடா பண்ணுவேன், டாப்பால் இல்லாம ஒண்ணுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இருக்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கும், ஏதோ ஒண்ணுத்துல இருக்கும், அதுல கண்டிப்பா ஆள் இருப்பான். மிச்ச டாப்பால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, லாக் இல்லடா, ஒரு கையில புடிச்சுனே எல்லாம் பண்ண முடியாது. ஒரு பிளாஸ்டிக் லாக் வந்து என்ன ஒரு 50 ரூபாய் வரும், 60 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த நிலைமையில தான் இருக்கு பப்ளிக் டாய்லெட்லாம். நான் போயிருக்கேன், அந்த மாதிரி வேற வழி இல்லை, என்ன பண்றது, ஒரு கையில கதவை புடிச்சுனே தான் உட்காந்து. அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. நான் சொன்ன விஷயத்துல எது உங்களுக்குலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நண்பர்களே, நம்ம வீடியோக்கான எண்டுக்கு ஒத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். Doom 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 doom.